வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி சாதம் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கலர் கரெக்டாக வராது. அதனால் அந்த கொத்தமல்லியை கரெக்டாக எப்படி குக் பண்ணுறது, எந்த அளவுக்கு காரம் போடணும், முக்கியமாக அந்த தாளிப்பு, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சாதம் இதெல்லாம் போட்டு நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு நல்ல ஸ்பைஸான உருளைக்கிழங்கு பூண்டு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கொத்தமல்லி ஒரு பெரிய கட்டு, வேக வச்ச பொன்னி ரைஸ் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4-5 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, பூண்டு 6-8 பல்லு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு இந்த கொத்தமல்லியை கொதிக்க தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் நல்ல சூடாக இருக்க தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுறோம். போட்ட பிறகு கரெக்டாக ஒரு கொதி வர டைமில் எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா கலர் மாறிடும் அந்த கொத்தமல்லி பேஸ்ட் அரைக்கும் போது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே இந்த மாதிரி பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி சாதம் நல்லா க்ரீனிஷ் கலர் இருக்கும். அதனால தான் பிளான்ச் பண்ணி முடித்த உடனே கோல்டு வாட்டரில் போடணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல க்ரீனிஷ் கலர் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே அரைக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன். இந்த புளி எதுக்காகனா அந்த டேஸ்ட்டு அந்த கொத்தமல்லியோட காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. எடுத்த உடனே அதிகமான தண்ணி வேண்டாம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். கெட்டியாக இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. தண்ணியாக இருந்தால் குக் பண்ணுற டைம் அதிகமாகும். அப்படி குக் பண்ணால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு தாளிப்பு போட்டு அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுங்கள். அதாவது மீடியமான ஃப்ளேமில் இருக்குன்னு சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்ல கடக்கு முடக்குன்னு இருக்கணும் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஏங்கிட்டனா அந்த கொத்தமல்லி அந்த ஃப்ளேவரோட, அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதோட இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் கடக்கு முடக்க இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வரணும்னு சொல்கிறேன். நான் நிறைய ப்ரிப்பரேஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணி வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பெருங்காயம் போடுங்க. அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை போடுறோம். அதே டைமில் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு கரெக்டாக போட்டுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் உப்பு ஒரு கல் கம்மியாக போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணால் கரெக்டாக அந்த காரம், அந்த டேஸ்ட் எக்ஸாக்டாக என்ன ஆகுது சொல்லி தெரியாது. அதனால் தேவையான உப்பு போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டேன்னா ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணியில் போட்டு தான் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. வேக வச்ச இந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்.
சாதம் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா அந்த மசாலா எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கொத்தமல்லி சாதம் ரெடி. நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் வீட்டில் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து போய்ட்டு லஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்க டேபிள் இருக்கவங்க என்ன சாதம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான கொத்தமல்லி சாதம் பார்த்தாச்சு. இதோட நல்ல ஸ்பைஸான உருளைக்கிழங்கு பூண்டு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உருளை பூண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், தக்காளி 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 1லேருந்து 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், குறைண்ட பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி 1/2 லெமன் சைஸ், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த உருளை பூண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளை பூண்டு மசாலா. இந்த பூண்டு மசாலா நீங்கள் வீட்டில் பண்ணுறத விட இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா அந்த தக்காளி, புளி, பூண்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இந்த உருளை பூண்டு மசாலா அந்த சில்லி பவுடர் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு, சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்பாக போட்டிருக்கோம். நம்ம சேனல் ஆல்ரெடி இந்த உருளைப்பூண்டு மசாலா போட்டிருக்கோம். அதில் வெங்காயம் போட்டிருக்க மாட்டேன், ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் காரத்துக்காக உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணால் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த பூண்டு பாருங்கள், பூண்டு ஆல்மோஸ்ட் 60% வெந்திருக்கு. இந்த பூண்டு எப்படி போடணும் கேட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சூடான உடனே நீங்கள் பூண்டு போட்டுருக்கணும். அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும், லைட்டாக அந்த பர்ன் ஃப்ளேவர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடணும். அதுக்கப்புறம் பொடிசை கப் பண்ணி வச்சுருக்கேன், இந்த தக்காளியும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா நல்ல ரெட்டிஷ் கலர் எடுத்து கொடுக்கும். அதே டைமில் 2 டீஸ்பூன் போதும் காரத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதக்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு தக்காளி தூக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்திருக்கும், நல்ல ரெட்டிஷ் கலரில். இதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள் மசாலா எப்படி இருக்குது, பார்க்கும் போது சாப்பிடும் போல் இருக்குல்ல. அதிகமான காரம்லாம் இருக்காது, சாப்பிடும்போது அப்படி ஒரு காரம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணி எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா ஏற்கனவே புளிப்புக்காக தக்காளி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கணும்னா இந்த புளி தண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறோம். நல்ல மசாலா வெந்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு பச்சையாகவும் போடலாம், இந்த மாதிரி வேக வச்சும் போடலாம். இந்த மாதிரி வேக வச்சு போடும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். முக்கியமாக நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு கரெக்டாக போட்டுருணும் இந்த உருளைக்கிழங்கில். இதுக்கப்புறம் இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மசாலாவில் 1-2 பெரிய உருளைக்கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிழங்குனா லைட்டாக மேஷ் பண்ணுங்கள் உங்களோட கரண்டி வச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறோம். அதுக்காக எல்லா உருளைக்கிழங்கும் மேஷ் பண்ண வேண்டாம், பெருசாக இருந்தால் மட்டும்தான். ஏன் கேட்டேன்னா அந்த உப்பும் காரம் கொஞ்சம் அந்த பெரிய கிழங்குல சரியாக தெரிய வராது. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
இந்த இடத்துல அப்படியே நல்லா குக் பண்ணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா போட்டு குக் பண்ணும்போது என்ன வேணும்னா அந்த புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் அந்த பூண்டோட வாசனை எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து வரும். இந்த ரெசிபி நீங்கள் முடித்த பிறகு சாப்பிடும்போது என்ன ஃபீல் வரும்னா அந்த பூண்டோட வாசனை, அந்த காரம், அந்த புளிப்பு இதெல்லாம் சேர்த்து கிடைக்கும். அல்டிமேட்டான ரெசிபி. என்ஜாய் பண்ணுங்கள்.